கொண்டே அவர்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் எப்படி இருக்கின்றது என்று தெரியவில்லையே. என் போல அந்த அனுபவத்தை அவருக்கு கொடுப்பா. நான் மட்டும் அடைஞ்சா போதுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அனுபவத்தை இதுவரைக்கும் வந்த ஞானிகள் அவங்களே தான் அனுபவிச்சாங்க, வெளியே சொல்ல முடியல. ஆனா இவர் என்ன பண்றார், அரப்பால எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாரு. அந்த அனுபவம் எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எப்படியெல்லாம் இறைவன் கலக்குறான்னு சொல்லிட்டு, இந்த உடம்புல என்னென்னலாம் அப்படி கலக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் அந்த அனுபவத்தை எல்லாம் எழுதுறார். இப்ப ஒரு வண்டு இருக்கு, தேன் குடிக்கிறதுக்கு ஒரு வண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வண்டு என்ன பண்ணும், அந்த தேனை குடிக்கிற வரைக்கும், அந்த இன்பத்தை எய்துகின்ற வரைக்கும் ரீங்காரம் விட்டு கொண்டே வரும். அந்த தேனை குடிச்ச பிறகு அது என்ன ஆயிடும்? மௌனமா ஆயிடும். அந்த ரீங்காரம் எல்லாம் போயிடும். அந்த அனுபவத்தை அந்த வண்டை அனுபவித்து கொண்டே இருக்கின்றது.